Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா, இது ஒரு கேரளா ஸ்டைல்ல இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. சுய உண்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த பச்சை பயிறு இருக்கு பாத்தீங்களா, இது வெல்லத்துல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் மாவுல அதை நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணோங்க. ஸோ இது நம்ம எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் பச்சை பயிர் நான் ஊரெல்லாம் வைக்கலங்க. நான் அப்படியே விசில் போட்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 விசில் போட்டிருந்தேன். இப்போ அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம இதுக்கு மாவு கரைச்சிக்கணும். நான் இது என்ன மாவு யூஸ் பண்ணுறேன்னா, மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். பெரிய ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக இதில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நம்ம இது உப்பு இந்த மஞ்சத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஒரே பக்கம் விட்டுட்டோம்னா அது அப்படியே உப்பு கரையாமல் அங்கே இருந்துடும். ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைந்து எல்லா பக்கமும் அந்த உப்பு அப்புறம் மஞ்சத்தூளெல்லாம் போகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லை, பஜ்ஜி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களால் மறுபடியும் மாவு ஆட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ ஆட் பண்ணணும்னு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு நான் எப்படி இதை எந்த கன்சிஸ்டன்சியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நான் எந்த பக்கமும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் கையில் விஸ்க் பண்ணுறதா இருந்தால் இந்த 4 ஃபிங்கர்ஸ் வச்சு உள்ளேருந்து மாவு நீங்கள் இப்படி பீட் பண்ணணும். இப்படி கரைச்சிங்கன்னா இந்த கட்டி அங்கே இப்போ நீங்கள் இந்த பக்கம் கரைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் நின்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு ஃபோர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கையில் உங்களால் பண்ண முடியலன்னா ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு விஸ்க் வச்சோ நல்லா இதை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம உள்ளே வைக்கிறதான இந்த ஸ்டஃபிங் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வரையிலும் அந்த மாவு நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். நான் ஃபஸ்ட்டு இந்த 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 பருப்பை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் நல்லா ஒரு 4 விசில் விட்டுருந்தேங்க. ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டு கூட இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட அந்த விசிலுக்கு நான் கையிலே ஸ்மாஷ் பண்ணிடுவேன். அடுத்ததாக நான் ஒரு 1/2 தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். அதனால நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். எல்லா பக்கமும் அந்த வெல்லம் அந்த பருப்பு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிசைஞ்சது தானே அந்த பருப்பு அந்த வெல்லம் அந்த தேங்காயெல்லாம் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே நான் மாவு வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெயும் சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணலான்னா, இது அப்படியே எடுத்து இந்த மாவில் நம்ம நல்லா டிப் பண்ணோம். நம்ம டிப் பண்ணும்போது இந்த பருப்பு எந்த பக்கமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேவே இந்த மாவில் இந்த பருப்பை நம்ம போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம நல்லா அந்த மாவை மேலெல்லாம் ஊற்றி எல்லா பக்கமும் மாவு வர மாதிரி நம்ம கையாலே எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும் மீன்ஸ் மேலே நம்ம போட்டதான அந்த மாவு நல்லா வெந்து வரணும். உள்ளே இருக்கிறது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது நல்லா வேகட்டும். ஸோ இது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம செஞ்சது.
ஸோ வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய்லாம் எங்கேயுமே ஒட்டாமல் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். கேரளாவில் ஃபெஸ்டிவல்னாலே இந்த டிஷ் இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க. அவ்வளோ ஸ்பெஷலான டிஷ். டேஸ்ட்டும் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இந்த நார்மலாக இந்த பருப்பெல்லாம் போடும்போது அந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெல்லம் அந்த தேங்காயெல்லாம் போட்டு செய்யும்போது அந்த ஸ்மெல் வராது. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த பச்சை பயிரில் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, அப்புறம் வந்து உங்கள் உடம்புல அந்த இம்யூன் சக்தி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி சாப்பிடுங்க, பச்சை பயிரை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு நம்ம முளைக்கட்டி தர்றது வேக வச்சு தர்றதெல்லாம் சில பசங்க சாப்பிடுவாங்க, பட் நிறைய பசங்க வந்து அதை நல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஹெல்த்தியாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ரிச் பண்ணணும்னா நீங்கள் நட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே பிரேக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். உள்ளே நம்ம போட்ட அந்த பருப்பெல்லாம் அவ்வளோ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ அந்த மிக்சர் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஸோ see இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பார்க்காமே இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிஷ்ஷஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நெக்ஸ்ட் வீடியோ. until then, tata, bye bye.